அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிற குழம்பு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியல. இது வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ரொம்ப பிரபலம். அது என்ன குழம்புன்னு கேட்குறீங்களா? இந்த பச்சை மொச்சை இருக்குது இல்லைங்களா, அதை ஊற வச்சு பிதுக்கி எடுத்து செய்கிற மொச்சை பிதுக்கு பருப்பு குழம்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி வாங்க, இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இதுதாங்க பிதுக்கு பருப்பு. இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பச்சை மொச்சை இருக்குது இல்லைங்களா, இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் செய்கிறதுக்காக. நீங்கள் ஒரு 5 மணி நேரம் அட்லீஸ்ட் அதை ஊற வைக்கணும். இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வைங்க. அப்போ நமக்கு ஈஸியாக பிதுக்க வந்துடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் ஒவ்வொரு பருப்பாக எடுத்து தோல் தனியாக பருப்பு தனியாக பிதுக்கி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதை பிதுக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ வந்திருக்கு. இதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகா, 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது சீக்கிரமாக அரையணும் அப்படிங்கிறதுக்காக நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. அடுத்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. இது சூடாகட்டும். இது எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இதில் 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 ஸ்டார் அனஸ், கொஞ்சம் கல்பாசி, ஒரு 3 பீஸ் அளவுக்கு அது போட்டுடுறேன். அது பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் போட்டுடுறேன். இப்போவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மொச்சை சீசன் வர்றப்போ இந்த குழம்பு மட்டும் இல்லைங்க, பிதுக்கு பருப்பு கைமா, பிதுக்கு பருப்பு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு மசாலா, அப்புறம் ஃப்ரை பண்ணுறது, அப்புறம் உப்புமா, தோசை எல்லாத்துலேயும் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஆமாங்க, இது என்னென்னா இந்த சீசனில் இந்த மொச்சை பிதுக்கு பருப்பு மேலான்னு சொல்லலாம். அது மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு செய்வாங்க. நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இந்த சீசனை மிஸ் பண்ணவே கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆமாம், நம்ம ஊரில் அவரைக்காய் இந்த மொச்சை எல்லா மாதத்துலேயும் கிடைக்குது. ஒரு 2-3 மாதம் தாங்க கிடைக்கிறது இல்லை. ஆனால் என்னென்னா விலை தான் குதிரை விலை, யானை விலை இருக்கும். அதனால் ஆனால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதத்தில் கம்மியாக இருக்கிறதால இந்த மாதிரி வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணிடலாம் 3 மாதத்தில். ஆமாம், இது பச்சை வாசனை போயிடுச்சுங்க. அடுத்து கொஞ்சமாக புதினாவை போட்டு கலந்து விடலாம். அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி அது போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா குழைய வேகணும். ஆமாம், நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த குழம்பு அப்படியே மட்டன் சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது டிஃபனுக்கு மட்டும் இல்லை, மெதுவடை இருக்கு இல்லையா, அதுக்கு நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், களி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும்.
அங்கே உங்களுக்கு அந்த காம்பினேஷன் தெரியுமான்னு என்னன்னு தெரியல. உளுந்த வடை இதோட பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். இல்லை 2 in 1ன்னு சொல்லுவாங்கல்ல, இது 10 in 1ன்னு கூட சொல்லலாம். ஆமாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்குக்கா. அடுத்து இந்த பிதுக்கு பருப்பு. இது பிதுக்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ இருக்குதுங்க. அதை இதில் போட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடலாம். போதும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறேன். அடுத்து ஊற்றலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலாவை நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த குண்டால வச்சுருக்கிறத பார்த்தா இது ஃபுல்லாக வரும் போல் இருக்குது. ஆமாம், நான் 2 வேளைக்கு பண்ணியிருக்கேங்க. இந்த குழம்பு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 3 வேளை கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பாதி அப்படியே மெஷர்மெண்ட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். இந்த பிதுப்பருப்பை பார்த்தா பழைய ஞாபகம் வருது. பாட்டியும் அம்மாவும் வந்து இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப கிடைக்கும் இல்லையா, அப்போது நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்காக நைட்டில் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அம்மா பண்ணுவாங்க. பாட்டி வந்து எங்களையும் சொல்லுவாங்க, போயிட்டு நீங்களும் பிதுக்குங்க, யார் எவ்வளோ பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் பருப்பு யார் பிதுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பருப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போது தண்ணி ஊற்றி கலந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும் இல்லையா, தேங்காயெல்லாம் போட்டுருக்கோம். ஆமாம், திக்காயிடும். கொஞ்சம் கலரை ஊற்றினீங்க அப்படின்னா அது வேக வேக சரியாக வந்துடும். ஒரு லிட்டருக்கு மேலே இருக்கும் தண்ணி நான் ஊற்றி இருக்கிறது. ஆமாம், இப்போது நாம் இதில் வச்சுருக்கோம் இல்லையா, குக்கரில் வச்சோம்னா, குக்கரில் வச்சிங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக பாத்திரத்தில் பண்ணால் நல்லது. ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும், குழையக்கூடாது. பருப்பு குழஞ்சது அப்படின்னா குழம்பு மொத்தம் திக்காயிடும், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதனால தான் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரீயாக கொதிக்க விடுறது. இது குக்கரில் வச்சிங்க, அவசரமாக நான் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு விசிலுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் பருப்பு தனித்தனியாக இருக்கும், நமக்கு பருப்பு கிடைக்கும் குழம்புல. அதனால் பார்த்து இப்போ கூட இதில் வந்து செக் பண்ணணும், அப்பப்போ பருப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ஆஃப் பண்ணி இறக்கிடணும். பருப்பு நல்லா வெந்திருக்குது, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்ல தாராளமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கலந்து இறக்குனா அருமையான டேஸ்ட்டில் மொச்சை பித்துக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். அசந்து போகிற டேஸ்ட்டில் மொச்சை பிதுக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த குழம்பு செய்ய தெரிஞ்சவங்க கூட இன்றைக்கி நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த குழம்பை பற்றி தெரியும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் ஆவலாக இருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.